வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது முட்டை பொடிமாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிது, 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகா இந்த மாதிரி ரவுண்டாக ரிங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து முதல்ல 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 7 முட்டை எடுத்து அடித்து வச்சுக்கணும். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கண்ணாடி ஃபினிஷ் வந்த அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இந்த மாதிரி கண்ணாடி ஃபினிஷ் வரணும். அதுக்கு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் வெங்காயம். அதுக்காக தான் முதல்ல உப்பு போடுறது. 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டு கிளாஸி ஃபினிஷ் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 2ஐயும் போட்டு அது கூடவே அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, ரொம்ப வேக வச்சிங்கன்னா பசை மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி வெட்டி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியை அதோடு ஆட் பண்ணி, இதையும் ரொம்ப நேரம் வேக விடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படி ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் 1 மினிட் அப்படி 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலர் டெக்ஸ்சர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் அதை போட்டு ஜஸ்ட் ஒரு இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். முட்டையை நல்லா அடிச்சுட்டு மேலே ஊற்றி இந்த வேண்டியதான். இது இந்த ஸ்டேஜில் தான் கிண்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா கீழே தீஞ்சு போய் பிடிச்சிரும். அதனால் தீயை கொஞ்சம் லைட்டாக ஆஃப் சிம் பண்ணி வச்சுங்க. அந்த முட்டை வெந்து எல்லாத்தோடையும் தக்காளி வெங்காயத்தோடையும் மிக்ஸ் ஆகி அப்படி பொடி பொடியாக தூளாக வர்ற அளவுக்கு அதை கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா பிடிச்சிரும். அதனால் ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். இது நான் 5 மினிட்ஸ் கிண்டினேன். அவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் போட்டால் நல்லா இருக்காதுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டிட்டுருக்கோம். அப்படியே கிண்டிகிட்டே இருந்துட்டு அது பொழுன்னு உதிர்ற அளவுக்கு வர்ற அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். வரணும் சட்டியில் ஒட்டாமல் அப்படி பொழுன்னு வந்துட்டு வரணும். இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை ஃபைனலாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். கடைசியில் மொத்தம் நான் முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கடைசியில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க இன்னும் ஜாஸ்தியாக போட்டுருங்க. இதை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம், ஏன் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்கள் வேறு விருப்பப்பட்டீங்கன்னா வேறு எதுக்கு வேணும்னாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடிமாஸ் ரெடி. இந்த வீடியோவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.